உதயசூரியனுக்கு போட்டு அவங்க வீட்டில் விடியுது, நாட்டில் எங்க விடியுது? எங்க விடியுது? நல்லாட்சி கொடுத்தவனுக்கு எதுக்குடா கூட்டம்? எதுக்கு கூட்டம்? நேர்மையாளனுக்கு எதுக்கு கூட்டம்? எதுக்கு? ஒரு நேர்மையாளனால் மட்டும்தான் துணிவோடும் வீரத்தோடும் திமிரோடும் நிக்க முடியுங்கிறான். நாங்க எதுக்கும் பயப்படாம நிக்க காரணம் என்ன? நேர்மை, உண்மை. இருக்கிற கட்சி எல்லாத்தையும் சேர்த்து 22 கட்சியோட கூட்டணி, இது ஒரு 15-20 கட்சியோட கூட்டணி. கைமைக்குரிய எத்தனை கட்சிகளை கூட்டணி? அதெல்லாம் பெரிய கூட்டணி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த நாட்டிலே மிகப்பெரிய கூட்டணி வச்சிருக்கிற மகன் உங்கள் மகன் தான். 8 கோடி மக்களோடு கூட்டணி வச்சிருக்கிற மகன். தன் தத்துவத்தில் வலிமை இல்லை என்பதை உணர்ந்தவன், தன் கொள்கை செத்து போனது என்று ஒரு தன்னிடத்தில் நேர்மையற்று போனவன் தான் கூட்டம் சேர்ப்பான். நீ வா, நீ வா, நீ வா. கோடைதான் சண்டைக்கு போகும்போது ஆள் கூட்டிட்டு போவான். வீரன் எத்தனை பேர் வேணாலும் வாடா, தனிச்சு தான் நிற்பான். எங்கள் கோட்பாடு எத்தனை ஆயிரம் பேரையும் எதிர்த்து நில், எவனையும் எதிர்பார்த்து நிற்காதே. என் பயணம் என் கால்களை நம்பித்தான். நான் திருப்பதி போக வேண்டும் நினைக்கிறேன், அடுத்தவங்க அல்லவனா திருப்பத்தூர்ல விட்டு போயிருவான். அதனால என் பயணம் என் கால்களை நம்பித்தான். ஏன்? என் சுவாச காற்று நான் சுவாதிப்பது, என் உணவை நானே எடுத்து உண்பது. அப்படி எங்கள் உரிமையை நாங்களே போராடி பெறுவது. நாய் வேட்டைக்கு போகும்போது 4 நாயோட போகலாம், புலி வேட்டைக்கு போகும்போது தனியா தான் போகணும். அதுதான் புலிக்கு பெருமை. தன் தத்துவத்தை நம்பாதவர்கள் தலைவர்களை, கட்சிகளை நம்புவார்கள். நாங்கள் பெருமை மிக்க தமிழர்கள் என்கிற இனத்தை நம்புறோம். நாங்கள் தலைவர்கள் அல்ல, அடுத்த தலைமுறை தம்பி தங்கைகளை நம்புறோம். அதை புரிஞ்சுக்கணும்.